நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று பார்த்தோம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அளவிட முடியாத அன்புதான் தேவ அன்பு. இந்த உலகத்தில் எல்லா அன்புக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒரு அளவு உண்டு. ஆனால் தேவ சமூகத்தில் அளவிட முடியாத அன்பு. அதனால் அந்த அன்புக்குள்ளாக நாம் தொடர்ந்து கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த வேளையிலும் கூட எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு கூட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் சேருவதற்கு நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை, நமக்கு அந்த தகுதியை தேவன் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே நெருங்கி செல்ல முடியும். தேவ சமூகத்தில் பாரங்களை முழுமையை கொடுக்க முடியும். நம்முடைய வேதனைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறவராக, நம் துக்கங்களை அவர் சுமக்கின்றபடியினாலே விசுவாசத்தோடு கூட அவர் சமூகத்தில் தைரியமாக சொல்லலாம். நம் வாழ்வில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் சமூகத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். எது நிமித்தமாக? அவரை பற்றும் விசுவாசத்தால், இயேசுவை பற்றும் விசுவாசத்தால், அவரே தேவன் என்று விசுவாசிக்கின்ற போது தேவ சமூகத்தில் நெருங்கி போக முடியும். அவர் சமூகத்தில் போவதற்கு இரவென்றும் பகலென்றும் கிடையாது. காரணம், நம் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. அதனால் அவர் சமூகத்தில் எந்த நேரமும் நம் பாரத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர் சமூகத்தில் கொடுப்பதற்கு நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அந்த தகுதியை கொடுத்திருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை கடந்து போகும்போது நம்மை அறியாதபடிக்கு மனசோர்வுகள், குழப்பங்கள் கடந்து வருகிறது. அல்ல, ஆண்டவரை விசுவாசித்து நம் வாழ்க்கையிலே தைரியத்தோடு கூட சொல்லும்படியாக தன்னுடைய பிள்ளைகள் தன் தகப்பன் தாயிடத்திலே பிரச்சனைகளை தைரியமாய் சொல்வது போல நாம் தேவ சமூகத்தில் தைரியத்தோடு திட நம்பிக்கையோடு கூட கடந்து போய் சொல்கின்ற போது நம் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால் இந்த அனுபவம் தான் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களை நம்மால் மேற்கொள்ள முடியும். ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கு ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கு ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்குணமே, நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே, என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா. அவர் சமூகத்தில் செல்வதற்கு நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறபடினாலே பாரத்தை நாமே சுமக்காதபடிக்கு நம் பாரத்தையும் பிறர் பாரத்தையும் தேவ சமூகத்தில் கொடுக்கும்படியாக விசுவாசத்தினாலே அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றபடினாலே, அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பாரங்களும், எங்கள் சுமைகள், எங்கள் வேதனைகள், எங்கள் விரக்தியான சூழலை எல்லாவற்றையும் உம் சமூகத்தில் கொடுக்கும்படியான தைரியத்தையும் திட நம்பிக்கையை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றபடினால் இந்த வேளையிலே எங்களுடைய ஆண்டவரே காரியங்களை சுமந்தபடினால் எங்கள் பிரச்சனையை தீர்க்கும்படியாக நீர் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.